ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ 100 டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 52 அண்ட் 53 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலை எழுந்திரிச்சு வந்து ஆரஞ்சு தான் சாப்பிட்ருந்தேன். ஸோ எப்பயும் போல் தண்ணி குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு ஒரு 8 o'clock போல் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ மேக்ஸிமம் வந்து காலையில் என்ன ஃப்ரூட்டு இந்த மாதிரி கிடைக்குதோ வந்து பார்த்துப்பேன். அண்ட் சளி பிடிக்காமல் அண்ட் எனக்கு செய்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துப்பேன். ஸோ சாப்பிட்டுட்டு டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 தோசை, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எனக்கு, இன்னொரு பிளேட் வந்து பாப்பாவுக்கு. ஸோ பாப்பா வந்து இவ்வளோவே சாப்பிட மாட்டாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தானாக சாப்பிட்றதுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால வந்து எக்ஸ்ட்ராவே செஞ்சுருவேன். ஸோ கீழே அந்த மாதிரிலாம் போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் நான் அவங்களுக்கு தனியாக பிளேட்டில் நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுருந்தாலும் அவங்க என் பிளேட்டில் தான் கை வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி நிறைய ஒர்க்கு எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு அப்பப்போ சின்ன சின்ன ஆஃபீஸ் ஒர்க்கு, ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலையை பார்க்கணும், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அண்ட் இதுமாதிரி எனக்குமே கொஞ்சம் டயர்டாக இருந்தேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வீட்டு ஒர்க்கு இந்த மாதிரி எக்கச்சக்கான ஒர்க்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் வந்து கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அது நம்மளோட பேச்சை நம்மளே கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேச்சுக்கு வேறு யாரும் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேச்சு நம்ம மதிக்கணும். நம்ம உடம்பு நமக்கு முக்கியம். ஸோ அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். என்னால் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டுட்ருக்கேன். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் பப்பாயா. ஸோ பப்பாயா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் தான் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து வாங்கி வச்சுக்குவேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா தான் சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து நான் சொன்னேன்ல ஹெவியான ஒர்க்கு அப்படின்றதுனால தயிர் சாதம் வச்சாச்சு. தயிர் சாதம் இது வந்து பிரண்டை தொக்கு. ஸோ அதனால் பிரண்டை தொக்கு அண்ட் அதுக்கு கொஞ்சமாக பச்சை மாங்காய் கிடச்சி. ஸோ அதனால் சரி மாங்காய் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சாப்பிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் வந்து நான் வெயிட் லாஸில் வந்து என்னோடய ஃபோக்கஸை வந்து விடாமல் கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து பெரிய டார்கெட் நம்ம வச்சுருப்போம். பட் அதை நம்மளால் நெருங்க முடியாமல் சில தடைகள் வந்தாலும் சின்ன சின்ன 100 கிராம்ஸ் குறைஞ்சாலும் அதை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சோர்ந்து இவ்வளோ பண்ணுறோமே 100 டேஸ்க்கு 100 கிராம்ஸ் தான் குறைஞ்சிருக்குதுல்ல. ஸோ அதை யோசிங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாமே மோட்டிவேட் வீடியோஸ் வந்து நிறைய தரேன். இப்போ நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். எக்கச்சக்கமான சேவிங்ஸ் வீடியோஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெசிபீஸும் நிறைய கவர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தீபாவளிலாம் வரனால ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லஞ்ச் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்ற டைமுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து ஏர்லி டின்னர் வந்து முடிச்சிடுவேன். ஒரு மினிமம் 7 மணிக்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்குவேன். ஸோ அது வந்து எனக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நான் நிறைய வீடியோஸ் சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 52 அந்த டேவோட டின்னர் பிளேட்டு. ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 7 கிட்ட வந்து சோள பணியாரம் இருக்கும்ல அது சாப்பிட்டேன். ஒரு 6, 7 கிட்ட இருக்கும். ஏன் அப்படின்னா நான் சாப்பிட்ற பிளேட்லேருந்து என் பாப்பா வந்து 1, 2 எடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி அடுத்து வர கிளிப்பிங்ஸ் எல்லாமே அடுத்த டே ஷூட் பண்ணது 53. ஸோ அந்த மாதிரி தான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பெரிய பெரிய பிரச்சனை எல்லாமே அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் முன்னாடி காணாமல் போயிடும். அதனால வெயிட் லாஸ்னே கிடையாது. இது வந்து நம்மளோட வாழ்வியல் முறைகள். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ நம்ம லைஃப்லேயுமே நம்ம அப்படி தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து செல்ஃப் ஹாப்பினஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது செல்ஃப் லவ் அண்டு செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிறேன். அன்றைக்கி ஈவினிங் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு ஹேபிட் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி நைட் நான் ஒரு 7 o'clock டின்னர் முடிச்சுட்டு ஒரு 9 o'clock வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாட் வாட்டர் இருந்து குடிச்சிக்கிறேன். ஸோ தட் இது எனக்கு செரிமானத்துக்கும் சரி என்னோடய வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை உங்களுக்கு நீடு இருக்குன்றதை தாண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களால் முடியும், டைம் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நல்லா பொறுமையாக வந்து நம்ம குடிக்கணும்.
அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு வந்து டீ குடிக்கணும் போல தோணுச்சு. ஸோ, அதனால டீ குடிச்சுட்டு என் பப்பாயா தான் சாப்பிட்டுருந்தேன். ஸோ, டீய வந்து இப்போ ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்பப்போ மட்டும் தான் காட்டுற மாரி தெரியும். என் வீடியோஸ் கன்டினியூவா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டுருக்கேன். கண்டிப்பா வந்து சுத்தமா கம்ப்ளீட்டடா நிறுத்த மாட்டேன். எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். அப்படி கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன்னா, ஒரு 1 மந்த் நிறுத்துவேன். அதுக்கப்புறம் ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகமாகிறதுனால, 1 டே விட்டு 1 டே இல்ல வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாரி எடுத்துக்கலாம் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு வந்து பருப்பு சாதம், தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டுருந்தேன். ஸோ, சாட்டிஸ்ஃபைடான ஒரு லஞ்ச் காம்போங்க. கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பருப்பு சாதத்துக்கும் நார்மலாவே பருப்பு சாதத்துக்கு நம்ம தயிர் வச்சு சாப்பிடுவோம். அது வந்து ஓகே. பட் வந்து கருவாடு தொக்கு வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. தெரியாது எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுனால நான் வந்து இத வந்து ரொம்ப பெரிய விஷயமா சொல்றேன். ஸோ, அதனால தான். வெயிட் லாஸ்ன்னு கிடையாது. எப்பவுமே உங்கள நீங்க மோட்டிவா வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ, அதுக்கான சில விஷயங்கள நம்மளும் இம்பார்ட்டன்ட் எடுத்து பண்ணணும். நானும் என்னோட சேனல்ல முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேஷன் குடுக்குறேன். நெறைய வீடியோஸ் வந்து பேக் டு பேக் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். மோஸ்ட்லி வந்து சேவிங்ஸ் ஓரியன்டடா தான். ஓகேங்களா? ஸோ, அதனால தான் என்னால வெயிட் லாஸ்ல வந்து வீடியோஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்ட முடியல. ஸோ, மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. பட் என்னோட வெயிட் லாஸ் ஸ்மூத்தா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஹேப்பியா ஆ நல்லா போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ யாருமே வந்து நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எத்தனையோ வீடியோஸ் யூடியூப்ல பார்க்குறீங்க. ஸோ அன்வான்டடான வீடியோஸும் இருக்கும். ஸோ அதனால வந்து என்னோட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை. சீ யூ. டேக் கேர்.